Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹalleluya. தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் சதா காலங்களிலும் அது ஸ்தோத்திரிடப்படுவதாக. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Amen. இன்று நம்ம கேட்ட சாட்சிக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினோம். ஜெப தேவைக்காகவும் கர்த்தரிடத்திலே மன்றாடி இருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்துல மன்றாடுவோம். ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, amen, 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 amen. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா இயேசுவே, உம்மை நோக்கி இந்த வேளையில உம்முடைய பாதத்துல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அப்பா ஜீசஸ், தேவனுடைய குமாரனே, உம்முடைய நாமத்தை துதித்து கனம் செலுத்தி மகிமையை செலுத்தி கர்த்தாவே இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ், ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் பாராட்டுகிற கிருபைகளுக்காய் தயவுகளுக்காய் உமக்கு நன்றி பலிகள் செலுத்தி கடந்து வந்திருக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Jesus, glory, 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 glory. நீடிய சாந்தமும் தயவும் பொறுமையும் இரக்கமும் உள்ள தகப்பனே, இயேசுவே கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி கடந்து வந்திருக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ், சமாதான பிரபுவே, ஆலோசனையில் ஆச்சரியமானவரே, அதிசயமான தேவனே, இதோ உம்மை நோக்கி கடந்து வந்திருக்கிறோம். ஹalleluya. glory, 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 glory. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Jesus, hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. Amen, 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 amen. Praise you, praise you, praise you, Lord. Hallelujah, 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 hallelujah. Jesus, amen, amen, amen. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாடி வந்திருக்கிறோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஜுடபரபதிபரபலபரிபக்கரபரியந்தராதனஷ்ய. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ், ஆண்டவரே, எங்களிடத்துல எவ்வளவோ குறைகளும், கர்த்தாவே எங்களிடத்துல எவ்வளவோ புத்தியினங்களும் ஞான குறைவுகளும் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் பலவீனப்படுகிறவர்கள். இயேசுவே, நாங்கள் குப்பையும் தூசியுமாய் காணப்படுகிறோம். Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. உம்மை நோக்கி பார்க்காமல் எவ்வளவோ சமயங்களில் சொந்தமாக நாங்கள் எங்கள் வழிகளில் நடக்கிறோம். ஜீசஸ், ஆண்டவரே, உம்மிலே கர்த்தாவே எங்களுக்குள்ளே இருக்கிற பக்தியை பெருக்கிக் கொள்ள தவறுகிறோம். கர்த்தாவே பா, ஜீசஸ், எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீ தயவாய் பொறுத்து நீடிய சாந்தமாய் கூட எங்களை நடத்தி வருகிறீர். உடைய கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை காத்து தப்ப பண்ணுகிற உம்முடைய கிருபைகள் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
Glory, 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 glory. ஓ உம்முடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யுமே அப்பா. ஜீசஸ். ரபல ரிபப ஷப ரிப கரபல. Glory to God. Amen. ரத்தம் 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் காணப்படுகிறபடினாலே ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீசஸ் அல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. சங்காரக்காரன் உங்கள் கூடாரங்களை அணுகாதபடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீசஸ் எங்களை தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் எத்தனை உயர்ந்தவர், எவ்வளவு மேன்மைக்கு, துதிக்கு, கனத்திற்கு ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் க்ளோரி 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 க்ளோரி. இதோ ஆண்டவரே, இந்த ஆமென் தொழுநோய்க்காரன் உமக்கு சித்தமானால் நான் சுத்தமாவேன் என்று கர்த்தரிடத்துல இயேசுவே உம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிற போது எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று அவன் கேட்ட அந்த ஜெபத்திற்கு அப்படியே பதில் கொடுத்த கர்த்தர். அல்லேலூயா. ஒரு வார்த்தை பிறழாமல் கர்த்தர் அதில அவனுக்கு உத்தரவு கொடுத்தீர். இயேசுவே அதுபோல இந்த வேளையில எங்களை சுத்தமாக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். ரபல ரிபபப ஷபரிபபப ரிகரபல. எங்களை உள்ளும் புறம்புமாக கர்த்தர் இந்த வேளையிலே சுத்திகரிக்க வேண்டும். எங்கள் தலையின் மேல் உம்முடைய அபிஷேக தைலம் பூசப்பட வேண்டும். ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. glory 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 glory. ஆமென். ஈசோப்பினால் எங்களை கழுவி அருளும். அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். வெண்மையான பஞ்சை போல, உறைந்த பனியை போல ஆவோம் கர்த்தாவே. Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினி தழலை கர்த்தர் எங்கள் நாவுகளில் வைப்பீராக. பாபா ரிபா கடாரபதி அந்தராதனஷ்யா. ஓ ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கிரம சிந்தைகள் மாறி போகட்டும். Thank you Lord. தேவ அன்பு எங்களுக்குள்ளே ஒரு அக்கினியாய் அது பெருகட்டும். Thank you Lord. Amen. Hallelujah. Glory to Jesus. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தாழ்த்துகிறோம் இயேசுவே, எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Lord. Praise you Jesus. Glory to God. And கிருபையாக கர்த்தர் நம்மை இந்த பைபிள் ஸ்டடியில கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பாடலின் சில வரிகளை கூட நான் பாடிவிட்டு வேத வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஆமென். Praise the Lord. Hallelujah. Amen. Thank you Lord. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள்
போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஹல்லேலூயா. அக்கினி, அமேன். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹல்லேலூயா ஜீசஸ். உலகத்துல வேறு எந்த தேவர்களுக்கும் இப்படி அவர்களுடைய நாமத்தை போற்றி பாடுகிற வார்த்தைகள் உள்ளதா என்று நான் அறிந்த வரையில் இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தைகள் நிச்சயமாய் கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எந்த தேவர்களுக்கும் எந்த மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட புகழ்ச்சியான ஆராதனைக்குரிய துதிபாடல்கள் உள்ளதா என்றால் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படிக்கு பரிசுத்த வேதாகமும் அவரை குறித்த வெளிப்பாடுகளை நமக்கு எழுதி வைத்து பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை அவரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளவும் அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவருடைய துதியை சொல்லி வரவும் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் கொப்பானவர், வானத்திலும் பூமியிலும் வேறு எங்கேயும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு கடுங்கோபம் வருது. எப்ப இயேசு கிறிஸ்துவோடு யாரையாவது ஒப்பிட்டுட்டா நம்மளால அந்த கோபத்தை சகித்துக் கொள்ள முடியல. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவருக்கும் அவர் ஒப்பிடத்தக்கவர் அல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தூதர்கள், வானத்தின் தூதர்கள், வான சேனைகள் யாருடனும், மனிதர்கள், மனிதர்களில் புனிதர்கள் என்று யாராயிருந்தாலும் இயேசுவோடு, இயேசுவை யாரோடும் ஒப்பிடத்தக்க ஒரு நாமம் அவருக்கு இல்லை. அவரை யாரோடனும் ஒப்பிட முடியாது. எல்லா நாமங்களுக்கும் மிகவும் மேலான நாமம், எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். அந்த ஒரு வேதத்தின் வெளிச்சத்தோடு, அந்த ஆராதனைக்குரிய இருதயத்தின் பக்குவத்தோடு வேத வசனங்களுக்கு நேராய் கடந்து சொல்லலாம். எனக்கு தெரியும் டைம் ஆயிடுச்சு தான். ஆனாலும் நம்ம
நேரமே மிடிக்கும்படிக்கு நம்மை ஆவியானவர் அழைத்து செல்லணும். நம்ம எல்லாரும் ஒருமித்து ஒரு மனதோடு இருந்தா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வேகமாய் இந்த காரியங்களை கண்டு களிக்க நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஆமென். ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனுடைய 60வது வசனத்தை வாசிக்கலாம். Genesis 24:16. ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இரவு வேதத்தை தியானிக்கும்படி நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு வேதத்தின் வார்த்தை அல்லது வேதத்தின் அந்த வசனம் என்னன்னா ரெபேக்கா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுங்க பரிசுத்த வேதாகமத்திலே சில நபர்களுடைய பெயர்களிலேயே கூட அர்த்தங்கள் உள்ளது. இன்னொன்று, அந்த பெயர் அதற்கு பின்னாடி இருக்கிற அந்த நபருடைய ஜீவிதத்துல பெரிய வெளிப்பாடு உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லா வேதத்துல வருகிற எல்லாருக்கும் அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு சில பெரிய வெளிப்பாடுகள் அந்த நபரை பார்க்கிற போதே இருக்கு. அவர்களுடைய கிரியைகளையோ அவர்களுடைய செயல்களையோ வைத்தல்ல, அந்த நபரை குறித்து வேதம் நமக்கு கோடிட்டு காண்பித்திருக்கிற காரியங்களை கொஞ்சம் வாசித்தாலே நமக்கு அவர்களுக்குள்ளே அல்லது அவர்களுடைய ஜீவிதத்துல வேத வசனங்களிலே அவர்களுடைய ஜீவிதத்தை குறித்து அறிவிக்கப்பட்ட காரியங்களில பெரிய வெளிப்பாடுகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. அதில் சில வெளிப்பாடுகள் மிகவும் மகிமையானதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் காணப்படும். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நமக்கு அப்படித்தான் ரெபேக்காள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறாள். Amen. Hallelujah. ரெபேக்காள் என்று சொல்லுகிற போதே நமக்குள்ள பிரைஸ் தி லார்ட் அவளுடைய ஜீவிதத்தில காணப்படுகிறதான அந்த ஆசீர்வாதத்தையும், அவளுடைய தமிழ்ல சொல்லணும்னா ஒரு திருமண காரியங்கள் நடக்கிற போது அதிகமாய் ரெபேக்காளை குறித்து வேதவசனங்கள் எடுக்கிற வழக்கம் உண்டு. காரணம், ஒரு மங்களகரமான, நம்ம அத வேத வசனத்தின்படி நம்ம அப்படி பயன்படுத்துகிறது இல்லை, ஆனால் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அப்படி ஒரு நபராக வேதத்துல அடையாளம் காணப்படுகிறவள் தான் ரெபேக்காள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். Glory to Jesus. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகளாய், ஒரு கர்த்தருக்குள்ளே மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீயாய், சகோதரியாய் கூட ரெபேக்காள் எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். அவளுடைய வாழ்க்கையில குறைகள் இல்லையா என்றால் இருக்கு. வேத வசனம் யாருடைய குறைகளையும் யாருடைய நிறைகளையும் யாருடைய தப்பிதங்களையும் மறைத்து எழுதுகிறதல்ல. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர், அவரை அன்றி மற்ற எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான் என்பதில வேதம் அதை நமக்கு சொல்லித் தருவதிலே தவறுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வெளிப்பாடோடு வேத வாக்கியங்களை நாம் தியானிக்கிற போது, ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கப்படுகிற போது, ரெபேக்காள் என்று வருகிற போது மிகவும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிக்குரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு தன்மை அந்த பெயரிலேயே அல்லது அவளுடைய ஜீவிதத்திலேயே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. Praise the Lord. Hallelujah. அவளுக்கு வாழ்க்கையில குறைகள் இல்லையானா இருந்துச்சு, அவளுக்கு பிரச்சனை இல்லையானா இருந்துச்சு. ஆனாலும் கூட அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு மீட்பு, ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யமான அனுபவம், ஒரு செழிப்பான அனுபவம், ஒரு களிகூறுதல் உள்ள அனுபவம், இப்படி நிறைய
நன்மையான காரியங்களுக்கு ஒரு அடையாளமாய் அவளுடைய ஜீவிதம் காணப்படுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கிறப்ப ஒரு மனுஷன் சோர்ந்து போகிறான் என்றால் அவன் தன்னுடைய ஆவியை கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே சில சோகங்கள் வருகிறது உண்டு. பாவத்தோடு நாம் இருக்கிற போது, மீறுதலோடு நாம் இருக்கிற போது, வேத வாக்கியங்களை வாசிக்கிறப்ப நமக்கு சில காரியங்கள் சுட்டி காட்டப்படுகிற போது, சில காரியங்களை குறித்து எச்சரிக்கை வருகிற போது, நமக்குள்ள சில சமயங்களில ரட்சிப்புக்கேற்ற சில துக்கங்கள் வருகிறது உண்டு. ஆமென். ஆனால் அதனுடைய முடிவு மகிமைதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். Glory to Jesus. ஆனால் பொதுவாக அப்படி ஒரு சூழலை தவிர, அது எப்போதும் அப்படி அல்ல. மற்ற சமயங்களில் எல்லாம் வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கிற போதே நமக்கு எந்த வாழ்வின் சூழ்நிலைகளில் நம்ம காணப்பட்டாலும் வேத வாக்கியங்கள் என்று வந்து அதை நம்ம வாசிக்க தொடங்கினால் நமக்குள்ளே எப்படி வரணும்? ஒரு ஆனந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு ஜீவ வார்த்தையும் நமக்குள்ளே கர்த்தருக்குள்ளே மகிழும்படிக்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தையும் நாம் வாசிக்கிற போதும் நமக்குள்ளே நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனால் வசனங்களுடைய அந்த தொகுப்பை, அதனுடைய கருத்தை நாம் உட்கொள்ளுகிற போது, ஆமென், அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிற போது நமக்குள்ள என்ன வந்துடணும்? ஒரு சந்தோஷம் வந்துடணும். ஆமென். அதுபோலதான் ரெபேக்காளுடைய காரியங்களை நாம் விசேஷமாய் வாசிக்கிற போது அதுல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மன நிறைவான ஒரு அனுபவம் ஆவிக்குரிய ரீதியில நமக்கு வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது என்ன ரெபேக்காளுக்கு மகிமையா என்றால் இல்ல. ஆனால் அவள் வெளிப்படுத்துகிற கிறிஸ்து மகிமையானவர். அல்லேலூயா. அப்படி அவருடைய வாழ்க்கையில எப்படி கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்பதை நாம் கற்று அறிந்து கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சமயம் ஆகிறபடினாலே நான் வேகமாய் சில காரியங்களை சுருக்கமாகவும் சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஜெனசிஸ் 24 முழுவதிலும் வாசித்தால் தான் நமக்கு தெரியும் இந்த ரெபேக்காளை எப்படி அவள் எப்படி சந்திக்கப்படுகிறாள், எப்படி எலியாசார் ஆபிரகாமுடைய ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரன் ஈசாக்குக்கு மணவாட்டியை அவன் கொண்டு வர வேண்டும் என்று ஆபிரகாமினாலே அனுப்பப்பட்ட போது அவன் தேவனிடத்திலே மன்றாடினவனாய் கர்த்தர் தம்மை நேர் வழியாய் அழைத்து சென்று சில அடையாளங்கள் கொடுத்து இந்த மணவாட்டியை ஈசாக்குக்கென்று இருக்கிற அந்த மணவாளியை கொண்டு வர வேண்டும் என்று அவன் அனுப்பப்படுகிறான். அவனும் ஜபத்தோட தேவனுடைய ஒரு நடத்துதலோட அவன் கடந்து வருகிறான். கடந்து வந்த இடத்துல அவனுக்கு சரியான அடையாளங்கள் உண்டாகி அவன் ரெபேக்காளை தெரிந்து கொண்டு ரெபேக்காளுடைய வீட்டிற்கும் சென்று ரெபேக்காவுடைய வீட்டாரிடத்திலேயும் அந்த அடையாளங்களை குறித்தும் தன்னுடைய எஜமான் ஆபிரகாம் அவனை அனுப்பினதை குறித்தும் ஈசாக்குக்கு மணவாளியாய் அவன் கொண்டு செல்லும்படி கடந்து வந்திருக்கிறான் என்பதை குறித்தும் அவர்களிடத்திலேயும் முழு விளக்கமாய் சொல்லி ரெபேக்காளை ஈசாக்குக்கு நேராய் ஒட்டகத்தின் மேல் ஏற்றி அவன் கொண்டு செல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை அதனுடைய காரியங்களை எல்லாம் நம்ம பெரிதாய் வாசித்ததில்லை என்றால் நிச்சயமாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தால் நமக்கு அதிலே காரியங்கள் நமக்கு தெரிவிக்கப்படும். Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. நாம் ஆனால் வாசித்ததான இந்த பகுதி எந்த இடத்துல வருகிறது என்றால் ரெபேக்காளுடைய குடும்பத்தினரிடத்திலே எலியாசார் எல்லா காரியத்தையும் சொல்லி முடித்த பிறகு அவர்கள் என்ன கேட்பார்கள் என்றால் அதை மாத்திரம் நான் ஒரு 56 ஒரு 55 நான் வேகமாய் வாசிக்கிறேன். பின்பு அவனும் அவனோடு இருந்த 54 நான் வாசிக்கிறேன். அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையில் எழுந்திருந்து அவன் என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். பாருங்க, கொஞ்ச நாள் எங்களோட தங்கிட்டு போகட்டும், இப்ப போக வேண்டாம், நாங்க அனுப்பி வைக்கிறோம், ஒன்னும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவள் உங்களோடையே வரட்டும், எங்களுக்கு அது நன்மைதான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? அவளுக்கு 53வது வசனத்துல பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி
அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உசிதங்களையும் கொடுத்தான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவளுக்கு அந்த வேலைக்காரன் என்னென்ன கொடுக்கிறான்? வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகளை எல்லாம் எடுத்து அந்த குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கும் கொடுக்கிறான். இவளால அந்த குடும்பத்திற்குமே ஒரு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. இப்படி ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த ரெபேக்காள் அவர்களுடைய குடும்பத்தினால நீ போய் வரலாம், நாங்கள் உன்னை அனுப்பி விடுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் கேட்கிறாங்க, 10 நாள் எங்களோடு இருந்துட்டு போகட்டும். ஆனால் இந்த எலியாசார் அவர்களிடத்துல என்ன சொல்லுகிறான் என்றால், ஆமென், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அல்லேலூயா. ரொம்ப ஜென்டிலா, அழகா ஒரு நெகோஷியேட் பண்ணி அவர்களிடத்துல பேசி விடுகிறான். கடுமையாய் அல்ல, ஏனென்றால் அவர்கள் வீட்டு பெண்ணு தான், அவர்கள் வீட்டினுடைய ஸ்திரீ தான். அவர்களிடத்துல ஒரு மென்மையாய் நிதானமாய் பேசின உடனே அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி, 57வது வசனத்துல அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி அவளிடத்துல கேட்கிறார்கள். அப்ப ரெபேக்காளை அழைத்து 58வது வசனத்துல, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அல்லேலூயா. அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரராகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா. Praise the Lord. Amen. Glory to Jesus. Praise the Lord. Hallelujah. ஒரு பெரிய ஒரு காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இது புதிய ஏற்பாட்டில விசுவாசிகளாகிய நமக்கு அடையாளமாய் எழுதப்பட்டதான ஒரு ஜீவிதமாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், இவளுடைய வாழ்வில ஒரு பெரிய வெளிப்பாடு, ஒரு பெரிய சத்தியத்தின் வெளிப்பாடு, தீர்க்க தரிசனமாய் இவளுடைய ஜீவிதத்தில் வெளிப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. Glory to God. பாருங்க, சிலருடைய வாழ்க்கை, விசுவாசிகளாகிய நமக்கு சில சத்திய வசனங்களை ஏற்றுக்கொள்வதிலேயே பல வருடங்கள் கடந்து போகும். ஆமென். சில சத்திய வசனங்களை ஒப்புக்கொள்வதற்கே நமக்கு பல காலங்கள் பிடிக்கும். ஆமென். அவ்வளவு சீக்கிரம் காரியங்களை ஒப்புக்கொள்ள மாட்டோம். அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு காரியத்திற்கு இணங்கி போக மாட்டோம், எதிர்த்து நிற்போம். சத்தியத்தை நாம் அவ்வளவு எளிதாய் புரிந்து கொள்ள மாட்டோம், கிரகித்துக் கொள்ள மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இவளுடைய வாழ்க்கையில சத்திய வசனங்கள் அல்லது சத்திய வசனங்களுடைய வெளிப்பாடு புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்கம் நாம சத்திய வசனங்களை ஏற்றுக்கொள்வதிலேயே தடை இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ரெபேக்காளுடைய வாழ்க்கையை, ஜீவிதத்தை பார்க்கிற போது அவள் சில சத்தியங்களை வெளிப்படுத்துகிறவளாய், அதற்கு தீர்க்க தரிசன அடையாளமாய் அவள் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. நம்முடைய ஜீவிதமும் எப்படி காணப்படணும்? சத்திய வசனங்களை ஏற்றுக்கொள்வதிலேயே காலங்கள் போய்கொண்டு இருக்கக்கூடாது. சத்திய வசனங்கள் நம்மிலே பிரதிபலிக்கிறதாய், நம்மிலே வெளிப்படுகிறதான ஒரு ஜீவிதமாய் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆமென். Praise the Lord. Hallelujah. ரெபேக்காளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கடந்து வருகிறது. ஆனால் அதற்கு முன்பாக அவளுக்கும் ஒரு தடை இருந்தது. அவளுடைய சொந்த பந்தங்கள், அவளுடைய பாரம்பரியங்கள், அவளுடைய குடும்பத்தார் அவளை எளிதாய் அனுப்பவில்லை. Hallelujah. Praise the Lord. Amen. ஆனாலும் கூட எலியாசார் அவர்களோடு பேசுகிற போது அவர்கள் அவளிடத்திலே கேட்கிறார்கள், நீ போகணுமா, நீ போகிறாயா என்று கேட்டார்கள். அல்லேலூயா. அவள் கொஞ்சமும் யோசிக்காமல், கொஞ்சமும் வேறு எதையும் குறித்து, தாய் தகப்பனை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, சகோதரன் சகோதரியை விட்டு, என் பாரம்பரியத்தை விட்டு, நான் பிறந்த கூடாரத்தை விட்டு, நான் பிறந்த பகுதியை விட்டு, நான் பிறந்து வளர்க்கப்பட்ட அனுபவங்களை விட்டு, இப்ப ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே புதிதாய் பிறக்கிற மனுஷியை போலத்தானே போக வேண்டும்.
என்று கொஞ்சமும் கலங்கல, கொஞ்சமும் பின்னோக்கி பார்க்கல. அவள் உடனடியாக சொல்லுகிறாள், நான் போகிறேன். ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. Glory to Jesus. Amen. Hallelujah. அவள் ஒரே வார்த்தையாய் சொல்லுகிறாள், நான் போகிறேன். Amen. Praise the Lord. Hallelujah. நமக்கு அப்படி நம்மளுடைய பாரம்பரியத்தை பார்த்து, நாம் வளர்ந்து வந்த மதத்தை, ஜாதியை, இடத்தை, பகுதியை, வளர்க்கப்பட்ட விதங்களை பார்த்து நமக்கும் ஒரு அறிக்கை இருக்கணும், நான் போகிறேன். ஹல்லேலூயா. அங்க போயிட்டு வரேன்றதெல்லாம் இல்ல, நான் போகிறேன். Praise the Lord. Hallelujah. நான் எங்கே போகிறேன்? ஈசாக்கின் இடத்துல போகிறேன், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போகிறேன். இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்படும்படிக்கு, அவர் எனக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, அவர் எனக்கு மறுஜென்ம பூமியிலே எனக்காய் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை அடையும்படிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு காண வைக்கப்பட்டிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யங்களை எல்லாம் உரியவளாகும்படிக்கு நான் இதோ என்னுடைய பாரம்பரிய வல்லமைகளை, அந்த பாரம்பரிய சக்திகளை ஹல்லேலூயா விட்டு நான் போகிறேன் என்று நாமும் சொல்ல வேண்டும். Praise the Lord. Hallelujah. அப்படித்தான் நாமும் சொல்லி இன்றைக்கு தேவ சபையில இணைந்து கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அவள் சொன்ன பிறகு, அவளுடைய உறுதியான விசுவாசத்தின் அறிக்கையை அவர்கள் கேட்ட பிறகு அவர்கள் அவளை வாழ்த்துகிறார்கள். ஹல்லேலூயா. Praise the Lord. நீ கோடா கோடியாக பெருகுவாயாக என்று வாழ்த்துகிறார்கள். இவர்கள் புறஜாதிகள் தான். இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே அல்லது ஈசாக்கினிடத்திலே வரவில்லை. ஆனாலும் இவர்கள் வாயிலே கூட ஒரு பெரிய தீர்க்கதரிசன வெளிப்பாடுள்ள வார்த்தைகள் கடந்து வருகிறது. ரெபெக்காளுக்கு அப்படித்தான். சிலர் வாழ்த்துறவங்களை வச்சில்ல, வாழ்த்து பெறுகிறவர்களை வைத்துத்தான் வாழ்த்துக்கள் உருவாகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சில வாழ்த்துக்கள் யார் வாயிலிருந்து வருதுன்னு தெரியாது, அவங்க நம்மளை வாழ்த்திடுவாங்க. ஆமென். சிலருடைய வாயில இருந்து வாழ்த்துக்களே வராது, ஆனாலும் அவர்களும் நம்மை வாழ்த்தும்படிக்கு எப்படி ஆகும்? நமக்கு அப்படி கர்த்தர் நமக்குள்ளே இருப்பாரே ஆனால், கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருப்பாரே ஆனால், அல்லது நாம கர்த்தருக்குள்ளே காணப்படுவோம் ஆனால் நமக்கு வாழ்த்துக்கள் எப்படி வரும்? கர்த்தரோடு பயணிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருப்போமே ஆனால் நமக்கு வரக்கூடாத இடத்துல இருந்தும் கூட வாழ்த்து வரும். அவளுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. என்ன வாழ்த்து தெரியுமா? நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதற்கு ஒப்ப இன்னொரு வார்த்தை, இன்னொரு வாழ்த்து நான் எங்கேயும் படிச்சது மாதிரி தெரியல. ஹல்லேலூயா. நீ 1000 மடங்கு வரணும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன இதுன்னு தெரியல. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. உரபல ரிபப ஷபரிப கரபல. Thank you Lord. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற நன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Praise the Lord. Hallelujah. Glory to God. இது யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை தெரியுமா? தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்ட, அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சந்ததிக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ரெபேக்காளுடைய வம்சத்துல தான் யாக்கோபு வருகிறான். யாக்கோபு, அதாவது ரெபேக்காளுடைய பிள்ளை தான் யாக்கோபு. யாக்கோபுடைய வம்சத்துல தான் யூதா. யூதாவினுடைய அடுத்தடுத்து பார்த்தால் நமக்கு தெரியும் இயேசு வருகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த பூமியில இருக்கிற அநேக சந்ததிகள் விசுவாச சந்ததிகளாய் ஆசீர்வதிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்குள்ளே கோடா கோடியாய் பெருகி வருகிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே பலியினால இன்றைக்கு ஒரு பெரிய கூட்ட ஜனம் தேசம் எங்கிலும், அல்லேலூயா, தலைமுறை தோறும் தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு வருகிறார்கள். நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று ரெபெக்காளை வாழ்த்தின போது அதற்குள்ளே காணப்பட்டதான தீர்க்க தரிசன செய்தி அதுதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்று விசுவாசிகளாகிய நாம காணப்படுறோம். நமக்கும் அதே வார்த்தை அவகாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நமக்குள்ளே கிறிஸ்து காணப்படுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வந்திருக்கிறோம். ஆமென். குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போயிடணும்ன்றது அல்ல இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆனால்
உலகத்தின் காரியங்கள், ஆமென், நம்மை அடிமையாய் பிடித்து வைத்திருந்த சில பாரம்பரிய வல்லமைகள், இவைகளை முற்றிலும் மறுதலித்து அவைகளினாலே எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவைகள் குப்பையும் தூசியுமாய் இருக்கிறது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லி பவுலை போல கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்த நமக்கு இந்த வசனம் ஹல்லேலூயா நம்முடையதாய் இருக்கிறது. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை ஆட்கள் கூட்டமாய் பெருகாமல் இருக்கலாம், ஆனால் தேவ பலன் நமக்குள்ளே கோடா கோடியாய் பெருகும். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் நமக்குள்ளே கோடா கோடியாய் பெருகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இருக்கிறதான அற்புத சுகம் கோடா கோடியாய் பெருகும். ஹல்லேலூயா, glory to Jesus. தேவனுடைய கிரியைகள் நம்முடைய ஜீவிதத்துல கோடா கோடியாய் பெருகும். கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே இருக்கிற சத்தியத்தினுடைய ஹல்லேலூயா அந்த தன்மைகள் நமக்குள்ளே கோடா கோடியாய் பெருகும். நம்ம மேல ஊற்றப்படுகிற அபிஷேக வல்லமை கோடா கோடியாய் பெருகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிற தேவ அன்பு கோடா கோடியாய் பெருகும். சத்துருக்களையும் நேசிக்கும்படியாக நமக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கோடா கோடியாய் பெருகும். ஹல்லேலூயா. கர்த்தத்துவங்கள் நமக்குள்ளே கோடா கோடியாய் பெருகும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. கர்த்தருடைய சத்துவங்கள் நமக்குள்ளே அப்படி பெருகும். தேவ பலன் நமக்குள்ளே அப்படி பெருகும். பக்தியில நாம் அப்படி கோடா கோடியாய் விருத்தி அடைந்து பெருகுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, thank you Jesus, glory to God. விசுவாசம் நமக்குள்ளே அப்படி பெருகி வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் கோடா கோடியாய் நமக்குள்ளே பெருகும், நம் குடும்பத்திலே பெருகும். ஆமென், ஹல்லேலூயா, glory to God. ரெபேக்காளுக்கு ஒரு வாழ்த்து கடந்து வந்தது. இந்த ராத்திரியில நமக்கும் அந்த வாழ்த்து அவகாசமாய் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் அதை உரிதாக்கி கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சில காரியங்கள் உண்டு, ஆனால் அதை நாம் வருகிற வாரங்களிலே கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாம் அதை பார்ப்போம். இப்போது கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to Jesus. கண்களை மூடி ஒவ்வொருவரும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ரெபேக்காள் என்று சொல்லி தான் அனுப்பினார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி thank you Lord, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். praise the Lord, hallelujah. அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொன்னபோது அவள் சொன்னால் நான் போகிறேன். ஓ ஜீசஸ், hallelujah, praise the Lord, amen, glory to God. நான் இனி உங்களுடையவள் அல்ல, நான் கிறிஸ்துவினுடையவள். ஆமென், praise the Lord, hallelujah, glory to Jesus, amen, hallelujah. நான் இனி உலகத்தான் அல்ல, நான் கிறிஸ்துவினுடையவன். praise the Lord, hallelujah. நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல, நான் ஆவிக்குரியவன். hallelujah, glory to Jesus, amen, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, amen, 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 hallelujah, glory to Jesus, praise the Lord. நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன், ஒரு பெரிய ஒரு விருத்தி அடைதலை உண்டு பண்ணக்கூடிய தேவன். ஹalleluya, glory to Jesus. அவருடைய கைகளில் 2 மீன் 5 அப்பம் கொடுக்கப்பட்ட போது அதை அநேகரும் அதை பருகும்படிக்கு அவர் அதை பெருக செய்து கொடுத்தார். ஆமென், ஹalleluya, glory to God. நம்மிடத்துல காணப்படுகிற ஒரு சின்ன ஒரு நாள் 2 நாள் கூட கோடான கோடியாக praise the Lord நம்மளுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணி கொடுப்பார். ஹalleluya. நம்ம மாம்சத்துல கூட தேவ பலன் நம்ம பலவீனத்துல விளங்கும்படி அதை பெருகும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்து கொடுப்பார். ஹalleluya. அவருடைய அற்புத சுகம் நம் சரீரத்துல அது இன்னமும் பெருகும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்து கொடுப்பார். ஹalleluya, praise the Lord. ஒரு முறை 2 முறை, ஒரு மடங்கு 2 மடங்கு அல்ல, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஹalleluya, ஜீசஸ், ஹalleluya. சிலருக்கு அதுல விசுவாசம் இல்ல, அது எப்படி அப்படி பெருக முடியும், நான் இப்ப இருக்க நிலைமையில இருந்து எப்படி பெருக முடியும் என்று நினைக்கிறோம். ஆமென், ஹalleluya, glory to Jesus. நம்ம திட்டமாய் சொல்லி இருப்போமே, ஆனால்
போகிறேன் என்று சொல்லி இருப்போமே, ஆனால் நிச்சயமாய் இந்த வசனத்துக்குரியவர்களாய் காணப்படுவோம். ஆமென். நம்மளுடைய ஹல்லேலூயா, நம்மளுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு நான் போகிறேன் என்று சொல்லி இருந்தால் இந்த வார்த்தைக்குரிய நன்மைகளை அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. நம்ம உலகத்தை விட்டு ஹல்லேலூயா, உலகத்தை விட்டு மரித்து போக வேண்டும் என்று அல்ல, ஆனால் உலகத்தினுடைய சில வேஷங்களை கலைத்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரியவனாய் தேவ அன்புக்கு சாட்சியுள்ளவர்களாய் மாறும்படிக்கு ஒரு அப்போஸ்தலனை போல, ஆமென் ஜீசஸ், மற்ற எல்லா லாபமான எல்லாவற்றையும் நான் எனக்கு நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னானே, அதுபோல நாம் எண்ண தொடங்குவோமே, ஆனால் இந்த வார்த்தையை அதிக அதிகமாய் சுதந்திரித்துக் கொள்வோம். Praise the Lord. Hallelujah. Thank you Lord. ஒரு பரலோக சிந்தைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமே, ஆனால் அந்த தெய்வீக தன்மைகள் நமக்குள்ளே அதிகரிக்கும். இயேசுவே, இந்த ராத்திரியில கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டமைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திற்கே புகழ், கனம், மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா.